திருச்சி அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்றின் காரணமாக மேலும் ஒருவர் உயிரிழந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு விதமான அதிர்ச்சியும் இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. நாடு முழுவதும் கொரோனா பரவல் தொற்றின் வீரியம் அதிகரித்து வருவதை பார்க்கின்றோம். பல்வேறு மாநிலங்களில், குறிப்பாக கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களிலும் அதேபோல வட மாநிலங்களிலும் கொரோனா தொற்றினுடைய வேகம் அதிகரித்து வருகிறது. தற்போதைய நிலையில் 5000த்திற்கும் அதிகமானோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு சராசரியாக 2லிருந்து 4 பேர் உயிரிழக்கக்கூடிய சூழலையும் பார்க்கின்றோம். அந்த வகையில் கொரோனா தொற்றின் காரணமாக ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. திருச்சி அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய ஒரு பதட்டமான சூழலை பார்க்கின்றோம். கடலூரைச் சேர்ந்த நபர் சாலை விபத்தில் சிக்கி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்து அவருக்கு கொரோனா தொற்றுக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் திருச்சி அரசு மருத்துவமனையிலேயே கொரோனா தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை திருச்சி செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜ், இப்ப எப்படி அவருக்கு உறுதியாச்சு கொரோனா தொற்று அப்படிங்கிறது எப்படி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, விவரம் சொல்லுங்க. கோபாலகிருஷ்ணன், இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 391 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 5700 பேரை கடந்து இருக்கிறது. நேற்று மட்டும் 4 பேர் உயிரிழந்ததாக ஒன்றிய சுகாதாரத்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் 220க்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் இதுவரை தற்போது பரவி வரும் கொரோனா தொற்று காரணமாக யாரும் உயிரிழக்கவில்லை என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. ஆனால் தற்போது திருச்சி மாவட்டத்தில் மட்டும் தற்போது ஒரு உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கிறது. அதாவது கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த கோவிந்தன் என்பவர் சாலை விபத்தில் சிக்கி தலையில் பலத்த காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் 10 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு அங்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு அங்கிருந்து அவர் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். தொடர்ந்து கொரோனா பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததன் காரணமாக திருச்சி மகாத்மா காந்தி அரசு நினைவு மருத்துவமனையில் தற்போது உடற்கூறாய்விற்காக அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் திருச்சி மாவட்டத்தில் முதல் உயிரிழப்பு நிகழ்ந்திருப்பது திருச்சி மாவட்டத்தில் மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கோபாலகிருஷ்ணன். கோவிந்தராஜ், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.